கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பெரும்பாலானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சில பேருக்கு தற்காலிகமாக இருக்கும், ஒரு சில நாட்கள் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப தொடர்ந்து அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா என்ன, வரதுக்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் குடலியல் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆதர்ஷ் சுரேந்திரநாத் நம்ம கூட இருக்காங்க. பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது பொதுவாக இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது, பரவலாக இருக்குது. அப்போ கான்ஸ்டிபேஷன்னா என்ன அடிப்படையில்? கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல்னு சொன்னால் இட் இஸ் பேசிக்லி டிஃபைன்ட் பை 3 திங்ஸ். அதாவது மோஷன் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதாவது விச் இன்க்ளூட்ஸ் மோஷன் போகும்போது வலிக்கும், மோஷன் போகும்போது ஒரு தடசம் மாதிரி ஏற்படும், மோஷன் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு வாரத்தில் எத்தனை வாட்டி மோஷன் போகிறீங்க, அது ஃப்ரீக்வன்சி 3 டைம்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் கான்ஸ்டிபேஷன். மூணாவது இன்ஆடிக்குவேட் பேசேஜ் ஆஃப் மோஷன்ஸ், அதாவது மோஷன் போன பிறகும் திருப்தியாக ஒரு ஃபீலிங் இருக்காது பேஷண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்போது த பர்சன் இஸ் said to be suffering from constipation or மலச்சிக்கல். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது எவ்வளோ ப்ரிவலண்ட்டாக இருக்குன்றதை பார்க்க முடியுது டாக்டர்? இட் இஸ் அ வெரி காமன் ப்ராப்ளம் வேர்ல்டு ஓவர். அட்லீஸ்ட் 14% மக்களுக்கு அட் எனி டைம் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துட்டு தான் இருக்கும். இன் சம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வேர் மீட் இன்டேக் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு அப் டு 30% வரைக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கலாம். இது யூஸ்வலி எஃபெக்ட்ஸ் ஏஜ் பீப்புள், அதாவது வயசானவங்களை எஃபெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மசில்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஃபுட் குவான்டிட்டி குறைஞ்சிடும், ஆப்படைட் அவங்களுக்கு ஆஸ் யூஸ்வலாகவே கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ அவங்களுக்கெல்லாம் மோஷன் ஸ்டிஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விமென் எஸ்பெஷலி அரவுண்ட் ப்ரெக்னென்சி அவங்களுக்கு குடலில் அந்த எஸ்ட்ரஜன் ஃபீமேல் ஹார்மோன் ரெசெப்டர்ஸ் கொஞ்சம் அதிகமானாலே குடல் மூமெண்ட் கொஞ்சம் குறைஞ்சி கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த யூட்ரஸ், அதாவது அந்த பேபி இருக்கிற யூட்ரஸ் குடலில் அமுக்கி அதனாலேயும் கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மெனி அதர் ப்ராப்ளம்ஸ், அதாவது டயபெட்டிஸ், தைராய்டு, நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், சர்டன் மெடிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு சக்தி மாத்திரை, கால்சியம் மாத்திரை, இதெல்லாம் எல்லாரும் ரெகுலராக மெனி பீப்புள் டேக். பிபி மெடிகேஷன்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், இதெல்லாம் எடுக்கும்போது அதோட சேர்த்த சைடு எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன்ஸ் வரலாம். டாக்டர், உடல் அளவில் கான்ஸ்டிபேஷன் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, டெக்னிக்கலி என்ன நடக்கும்? இல்லை, பெருக்குடலோட ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் மோஷன் மெட்டீரியல்லேருந்து வாட்டர் அப்சார்ப்ஷன், அதாவது தண்ணி உரியறது தான் பெருக்குடலோட மெயின் ஃபங்க்ஷன், ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் ஏதாவது காரணத்தினால அதிகமாகிடுச்சுன்னா மோஷன்ஸ் ஸ்டிஃப் ஆகி கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பேஸ்ட் ஆன் திஸ் ப்ராப்ளம் there are 3 டைப்ஸ். அதாவது ஒன்று நார்மல் டிரான்சிட், அதாவது குடலோட மூவ்மெண்ட் நார்மலாக இருக்குது ஆனால் மோஷன் ஹார்ட் ஆகுது. ரெண்டாவது ஸ்லோ டிரான்சிட், அதாவது குடல் மூவ்மெண்ட்டே ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் கான்ஸ்டிபேஷன் உருவாகுது. மூணாவது டிஃபிகேஷன் டிஸார்டர்ஸ், அதாவது தி மசில் கோஆர்டினேஷன் மோஷன் போகிற டைமில் கரெக்டாக இருக்கணும். அந்த மசில் கோஆர்டினேஷன்ஸ் ஏதோ ஒரு காரணத்தினால இல்லாததுனால தான் கான்ஸ்டிபேஷன் உருவாகுது. ஸோ நார்மல் டிரான்சிட்னா குடல் மூவ்மெண்ட் நல்லா இருக்குது, பட் மேபி ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனாலையோ ஆர் பேஷண்ட் தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனாலையோ ஆர் வேறு ஏதாவது வியாதினால அவங்க மோஷன் ஹார்ட் ஆகுது. ஸோ ரெகுலர்லி அவங்க மோஷன் போவானுங்க, பட் என்னென்னா மோஷன் போன பிறகு ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீலிங், மோஷன் இன்னும் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகலைன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸ்லோ டிரான்சிட்டில் அவங்க மோஷன் மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் அ வீக் அப்படி தான் போவாங்க. ஸோ இதுக்கு குடல் மூமெண்ட்டே கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் வரும். ஸோ தே பாஸ் மோஷன்ஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் அ வீக் அண்ட் அவங்க அதை வச்சு தே ஆர் கம்ஃபர்டபுள். டிஃபிகேட்டரி டிஸார்டர்ஸில் மோஷன் போகிற மாதிரி இருக்கும், ஃபீலிங் வரும், ஆனால் போய் உட்காந்துட்டா மோஷன் வராது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு போனாலும் எம்டி ஆகலை. மெனி பீப்புள் அவங்களே விரல் விட்டு மோஷன் இவாக்குவேட் பண்ணுற சுச்சுவேஷன்லாம் வரும்.
ஸோ தட் இஸ் டிஃபிகல்டரி டிஸார்டர்ஸ். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, எஸ்பெஷலி ஓல்ட் ஏஜில் வந்து இந்த கோஆர்டினேஷன், அதாவது நம்ம இடுப்போட மசில்ஸும் குடல் மூமெண்ட்டும் எல்லாம் கோஆர்டினேட் ஆனால் தான் மோஷன் வந்து கரெக்டாக வரும். அந்த கோஆர்டினேஷன் எஸ்பெஷலி ஓல்ட் ஏஜ் இல்லைனா சர்டன் ப்ராப்ளம்ஸ், ரெக்டோசீல், அதாவது கீழ்குடல் வந்து உப்பும், பலூன் மாதிரி உப்பும். ஸோ மோஷன் போகிறதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணும்போது மோஷன் வெளியே வராமல் அந்த உப்பல் தான் அதிகமாகும். ஸோ தட் இஸ் அ வேஸ்டட் எஃபர்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக வராது, கான்ஸ்டிபேஷன் ஏற்படும். நீங்கள் சொன்னதில் இந்த குடல் மூமெண்ட் அப்படின்றது தான் ஒரு பிரதானமான ஒரு விஷயம். அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து கான்ஸ்டிபேஷன் வருதா இல்லையான்றது. அப்போ அந்த குடலில் இந்த மூமெண்ட்டில் என்ன பிரச்சனை வருது, எதன் காரணமாக ஏற்படுது? குடல் மூமெண்ட் வந்து அது மெனி பீப்புள் ஒன்றாவது வந்து பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல், அதாவது தே டோன்ட் ஈட் ப்ராப்பர் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் அதெல்லாம். ஸோ ஃபைபர் கண்டென்ட் பாடியில் கம்மியாகும். ரெண்டாவது வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தே இக்னோர், அதாவது மோஷன் போகிற அந்த ஃபீலிங் சென்சேஷன் வரும்போது அது அடக்கி வச்சு இக்னோர் பண்ணி அதுவே ஒரு ஹேபிட்டாக மாறும். ஸோ என்னென்னா அதுலேயே கான்ஸ்டிபேஷன் உருவாகும். இட் இஸ் கால்ட் அஸ் ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன். மூணாவது வந்து சர்டன் டிசீசஸ் லைக் டயபிட்டிஸ், தைராய்டு, இதிலெல்லாம் வந்து அந்த குடலோட மஸ்குலேச்சர் இல்லைனா குடலோட நரம்பு பாதிக்கும். நரம்பு ப்ராப்ளம்ஸ், அதாவது நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் லைக் பார்க்கின்சோனிசம், இதிலெல்லாம் குடலோட பேசிக் நர்வஸ் சிஸ்டமே பாதிக்கிறதுனால குடல் மூமெண்ட்டே கம்மியாகுது. குடல் மூமெண்ட் கம்மி ஆகும்போது கான்ஸ்டிபேஷன் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் தி பேசிக் ப்ராப்ளம். பார்க்கின்சன் எல்லாம் கான்ஸ்டிபேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டிஃபைனிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்க்கின்சன்ஸ். ஸோ ஸ்ட்ரோக், so all these things will affect how the intestine works. So இதெல்லாம் தான் காரணம் in as far as the colon movement is concerned. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா, வெளியே போய் ஒரு கல்யாணத்தில் விருந்து சாப்பாடு சாப்பிட்டாலோ அல்லது வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டாலோ உடனடியாக வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வருது. அதான் மேடம், அது யூஸ்வலி வந்து அது மாதிரி வர்றதுக்கு காரணம் என்னென்னா, they might be having some amount of gastritis also. ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ், ஸ்டமக் ப்ளோட், அந்த டைஜஷன் ப்ராசஸ் சரியாகாமல் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படுது. It is not directly related, not always directly related to the type of food. அதாவது சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபுட் வந்து ஸ்பைஸியாக இருக்கிறனாலையோ அந்த டோட்டல் இன்டைஜஷன் ப்ராசஸ்னால சம்டைம்ஸ் கான்ஸ்டிபேஷன் ஏற்படுது. இட் கேன் ஹேப்பன் தி அதர் வே அரவுண்ட் ஆல்சோ. சிலவங்களுக்கு வந்து ஆசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். தட் இஸ் கால்ட் அஸ் கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ். தட் இஸ் ஆன் தி அதர் சைட். அதாவது அது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்ட உடனே ½ an hour 1 hourக்குள்ளே டாய்லெட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ போத் தீஸ் திங்ஸ் கேன் ப்ரெசென்ட் வென் நம்ம வந்து டயட் சரியில்லை, இல்லைனா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ருக்கோம், இல்லைனா அவுட் சைட் ஏதாவது ஸ்பைஸியாக சாப்பிட்ருக்கோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். அது வந்து டெம்பரவரியான ஒரு விஷயம் தானா? அது அந்த மொமெண்ட்டில் நடக்கிறது மட்டும்தானா? இல்லை, அது இட் டிபெண்ட்ஸ். அதாவது வந்து சிலவங்களுக்கு வந்து ரெகுலராகவே கேஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூ, இன்டைஜஷன் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு இட் கேன் பி அ ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாகவே இந்த சிம்டம்ஸ் கண்டினியூ ஆகலாம். அதர்வைஸ் உங்கள் டைஜஷன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து இன்டைஜஷனோ கான்ஸ்டிபேஷனோ அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்லைன்னா தட் கேன் பி அ ஒன் ஆஃப். அதாவது அன்றைக்கி மட்டும் ப்ராப்ளம் இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் கேன் ஆட்டோமேட்டிக்லி செட்டில் டவுன். ஒன்ஸ் யூ கோ பேக் உங்கள் பழைய டயட்டுக்கே போனாக்கா இட் கேன் கம் டவுன் டு இட்ஸ் நார்மல் ருட்டீன். ஸோ இது another இம்பார்ட்டன்ட் திங். அதாவது நம்ம ருட்டீன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கரெக்டான டைமுக்கு சாப்பிட்ணும், கரெக்டான ஆகாரம் எடுத்துக்கணும். அதாவது டைப் ஆஃப் ஃபுட் ஹேஸ் டு பி கரெக்ட். ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், ஃபைபர் நிறைய எடுக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும், கரெக்டான டைமுக்கு தூங்கணும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். டாக்டர், இப்போ வந்து என்னுடைய குடலினுடைய இயக்கம் சரியாக தான் இருக்கா? அப்பப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது கல்யாண வீட்டில் சாப்பிட்டாலோ இல்லை ஹோட்டலில் சாப்பிட்டாலோ மட்டும் கான்ஸ்டிபேஷன் வருது, மற்ற நேரங்களில் என்னுடைய இயக்கம் சரியாக தான் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எது சரியான ஒரு இயக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்க? இயக்கம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதாவது ஆஸ் ஃபார் அஸ் மெடிக்கல் சயின்ஸ் இஸ் கன்சர்ன்ட், மோஷன் ஃப்ரீக்வன்சி வந்து 3 times per day up to 3 times per week, அந்த ரேஞ்சில் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி நார்மல். பட் மெயினாக வந்து உங்கள் சிம்டம்ஸ் என்ன அதை பொறுத்து தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும் உங்கள் ஏற்கம் சரியா இல்லையான்ட்டு. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி, அதாவது மோஷன் போகும்போது ரொம்ப ஹார்டாக போகுது, மோஷன் போகும்போது வலிக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிற மாதிரி இருக்குது, இல்லைனா ஃப்ரீக்வன்சி முன்னாடியோட இப்போ திடீர்னு கம்மியாயிடுச்சு ஏதாவது காரணத்தால். முன்னாடி நீங்கள் வந்து டெய்லி மோஷன் போயிட்டு இருந்தீங்க, ஒருத்தர் வந்து டெய்லி மோஷன் போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு இட் ஹாஸ் கம் டவுன் டு ட்வைஸ் இன் அ வீக். அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த ஃப்ரீக்வன்சி கம்மியாகிடுச்சுன்னா தென் தெர் இஸ் அ ப்ராப்ளம். இல்லைனா மோஷன் போன பிறகு இல்லை
கம்ப்ளீட்டாக எம்டி ஆகல, வயிறு உப்பிட்டே இருக்குது, அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் தான் இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது தென் நம்ம வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கா இல்லைன்றது சஸ்பெக்ட் பண்ணணும். பேசிக்லி அது வந்து முன்னாடி இருந்த ஹேபிட்டோட திடீர்னு சேஞ்ச் வரும்போது தான் யூ ஜட்ஜ் வெதர் இட் இஸ் கான்ஸ்டிபேஷன் ஆர் அந்த அதர் சைட் டயரியா. அதாவது அதிகமாக போகும்போது டயரியா, கம்மியாக போகும்போது கான்ஸ்டிபேஷன். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு தான் வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். சில நேரம் அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகும். அப்போ அவங்களோட பெற்றோர்கள் என்ன செய்கிறது அப்படின்றது தெரியாமல் இருக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எது வந்து சரியான ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்வீங்க? அந்த மாதிரி தெர் இஸ் நோ கரெக்ட் ஃப்ரீக்வன்சி as such. அது அவங்களுக்கும் சேம் தான். வாட் இஸ் தேர் ரெகுலர் ஹேபிட், அந்த ஹேபிட்லேருந்து இப்போ எவ்வளோ டிவியேட் ஆகுது, திடீர்னு வந்து மோஷன்ஸ் கம்மி ஆகிடுச்சா, சைல்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கா, போகும்போது அழுதா, இல்லைனா வலிக்குதா பேபிக்கு, இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? மோஷன் போகும்போது ப்ளீடிங் ஏதாவது இருக்கா, ஸோ இந்த சிம்டம்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கும் அடல்ட்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் த சேம் திங்ஸ் ஹேவ் டு பி ஃபாலோட். அதாவது ஃப்ளூயிட்ஸ் நிறைய எடுக்கணும், ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ், ரஃப் ஃபைபர் நிறைய எடுத்துக்கணும். யூஸ்வலி சம்டைம்ஸ் பால் மட்டும் அதிகமாக குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் நம்ம ஜென்ரலாக பாப்புலேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் குழந்தைங்களுக்கும் ஃபாலோ. ஒரு சில குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலையில் சாப்பிட்ட உடனேவே மோஷன் போவாங்க, திரும்ப மதியம் சாப்பிட்ட உடனே, நைட்டு சாப்பிட்ட உடனே, அந்த மாதிரி போகிறது ஒரு சரியான ஒரு விஷயம் இல்லை மேடம். அது இட் கோஸ் பேக் டு நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது gastritis, they might be having gastritis. ஏன்னா யூஸ்வலி வந்து சில்ட்ரன் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, கரெக்டான ஆகாரம் எடுக்க மாட்டாங்க. யூஸ்வலி எஸ்பெஷலி இன் டுடேஸ் ஏஜ் வந்து ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸு, சிப்ஸ், முறுக்கு, மிக்சர் இதெல்லாம் தான் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கேஸ்ட்ரைட்டிஸ் வரும்போது தென் தே கேன் ஹாவ் ஒன் ஆஃப் டூ திங்ஸ். ஒன்று வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ், அதாவது சாப்பிட்ட உடனே அந்த கேஸ்ட்ரிக் டிஸ்கம்ஃபர்ட்னால அவங்களுக்கு வந்து மோஷன் போகிற மாதிரி இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் கான்ஸ்டிபேட்டட் பீப்புள், அதாவது மோஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறவங்களும் நிறைய வாட்டி போகிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு பார்க்கும்போது இல்லை இது டயரியாக இருக்கும், இல்லைன்னா லூஸ் மோஷனாக இருக்கும்ன்ற நம்ம நினைப்பாங்க, பிகாஸ் வி ஆர் நாட் சீயிங். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா அவங்க வந்து டாய்லெட்டில் போய் அது முதல் வாட்டி போனது கம்ப்ளீட்டாக இவாக்குவேட் ஆகாமல் திரும்ப போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால தான் அவங்க வந்து ரெக்கரண்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படின்றது நம்ம தான் ஸ்டூல் ஃப்ரீக்வன்சி பார்க்கணும், ஸ்டூல் கன்சிஸ்டன்சி பார்க்கணும், மோஷன் வந்து ஹார்டாக இருக்குதா இல்லைன்னா தண்ணி மாதிரி போதா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கான்ஸ்டிபேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கும். தொடர்ந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. குடலினுடைய இயக்கம் காரணமாக பலருக்கும் கான்ஸ்டிபேஷன், டயேரியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இது தற்காலிகமானதா, அப்படி அது நிரந்தரமாக ஒரு சிலருக்கு ஏற்படும் போது அதற்கான தீர்வுகள் என்ன, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பற்றி எல்லாம் பேசலாம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் குடலியல் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆதர்ஷ் சுரேந்திரநாத் நம்ம கூட இருக்காங்க. இப்போ பெரும்பாலான கான்ஸ்டிபேஷனாக இருக்கட்டும், டயேரியாவாகட்டும், கேஸ்ட்ரைட்டிஸ் தான் முக்கியமான காரணமாக. கேஸ்ட்ரைட்டிஸ் ஒன் அடிஷ்னல் ஃபேக்டர். அது இட் இஸ் நாட் தி மெயின் ஃபேக்டர். தெர் ஆர் அதர் திங்ஸ் ஆல்சோ. நான் சொன்ன மாதிரி தெர் ஆர் அதர் இஷ்யூஸ், டயட்டு, ஃபைபர், நம்ம லைஃப் ஸ்டைல், கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது, தூங்குறது, தென் மெடிக்கேஷன்ஸ். நிறைய பேர் எஸ்பெஷலி ஐ திங்க் சில்ட்ரன் ஆல்சோ லாட் ஆஃப் கால்சியம் எல்லாம் கொடுக்குற பழக்கங்க இருக்குது நிறைய அப்பா அம்மாவுக்கு. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க மோஷன் ஸ்டிஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் தே டோன்ட் ஸ்லீப் ஆன் டைம், தே டோன்ட் ஈட் ஆன் டைம், இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் இருக்கும்போது அவங்க பாடி கிளாக் செட் ஆகாது. ஸோ இதுலையெல்லாம் வந்து அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கேஸ்ட்ரைட்டிஸ் இஸ் ஒன் thing that may contribute to constipation, or in the sense indigestion may contribute to constipation, but it is not the main thing that contributes to constipation. One additional factor னு சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா மோஷன் ரொட்டீன்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க காஃபி குடித்தா தான் மோஷன் போகிற மாதிரி இருக்குது, இல்லை டீ குடித்தா, அந்த மாதிரியான அடிக்ஷன்ஸும் இதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாமா? Again, it varies from person to person. For some people, having something warm
in the morning, அதாவது be it hot water or be it some coffee or tea stimulates, அதாவது குடல் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் அது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் ஆன பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மோஷன் போகிற சென்சேஷன் வந்துடும். அண்ட் தென் தட் இஸ் வாட் லீட்ஸ் டு தெம் கோயிங் டு த டாய்லெட். பட் அது எகெயின் இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ அதில் ஹெல்தி அன்ஹெல்தி அப்படின்னு ஏதாவது இருக்கு? ஹெல்த்தின்றது கிடையாது. சிலவங்களுக்கு ஸ்மோக் பண்ணால் தான் மோஷன் வரும்ன்ற ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. அது டெஃபினெட்லி நாட் அதாவது நல்ல விஷயம் கிடையாது. பேட்லி எஃபெக்ட்ஸ் யுவர் ஹெல்த். ஸோ மோஷன் போகிறதுக்காக ஸ்மோக் பண்ணுறது டெஃபினெட்லி அது ஒரு நல்ல ஹேபிட் கிடையாது. அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பட் வித்தின் அக்செப்டபிள் லிமிட்ஸ், அதாவது நம்ம டீ குடிச்சு மோஷன் போகிற மாதிரி இருந்தாலோ, காஃபி குடிச்சு மோஷன் போகிற மாதிரி இல்லை, தண்ணி குடிச்சு மோஷன் போகிற மாதிரி இருந்தாலோ, தட் இஸ் ஆல் அக்செப்டபிள். நீங்கள் என்ன ஹேபிட் ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு அதை பொறுத்து இருக்கும். சிலவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் தே வில் கோ ஆன் டேக்கிங் மெடிசின்ஸ் டு பாஸ் மோஷன்ஸ். அதாவது ஈவன் தோ தே ஆர் நாட் கான்ஸ்டிபேட்டட், அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் as far as bowel movements are concerned. ஸோ அவங்களுக்கு வந்து தே கீப் ஆன் அப்யூசிங் லாக்ஸேட்டிவ்ஸ். அப்யூஸ் அதாவது தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணும்போது இட்ஸ் கால்ட் அப்யூஸ். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணும்போது தே ஹாவ் தட் இஸ் ஆல்சோ நாட் அ குட் ஹேபிட். ஸோ இட் ஹேஸ் டு பி வித்தின் லிமிட்ஸ். அதோட லிமிட்டில் நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் அக்செப்டபிள். இந்த குடலோட இயக்கத்தில் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக சொல்ல முடியும். கண்டிப்பாக மேடம். கான்ஸ்டிபேஷன் இஸ் ஆல்சோ affected by many psychological issues. அதாவது டிப்ரெஷன் இருந்தாலே கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கும். ஏன்னா டிப்ரெஷன் மெடிகேஷன்ஸ்னாலேயும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கலாம். ஏன்னா ஜென்ரலி பேஷண்ட்ஸ் இன் டிப்ரெஷன் லூஸ் அன் இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப். ஸோ அவங்க வந்து தே அவாய்ட் கோயிங் டு த டாய்லெட். அவங்க ரெகுலர் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது தட் சிச்சுவேஷன் கேன் லீட் டு கான்ஸ்டிபேஷன். ரெண்டாவது ஆங்ஸைட்டி ஆர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இஃப் யூ ஆர் பிஸி டூயிங் ஒன் பர்டிகுலர் ஒர்க், ஸோ திடீர்னு மோஷன் போகிற அந்த சென்சேஷன் நார்மலாக இயற்கையாக வந்துருச்சுன்னா யூ வில் அவாய்ட், மோஷன் போகமாட்டாங்க. அது வந்து ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன். ஆர் டைமுக்கு சாப்பிட மாட்டீங்க, லேட்டாக சாப்பிடுவீங்க, இல்லைன்னா கரெக்டான ஃபுட் சாப்பிட மாட்டீங்க. யூ வில் ஈட், கிடைச்சது சாப்பிடுவாங்க, உடம்புக்கு என்னன்றது நல்லதுன்ற யோசிக்காமல் சாப்பிடுவாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது தான் கான்ஸ்டிபேஷன். ஸோ all put together, நம்ம whatever is good for your health has to be followed for your bowels also. அதாவது நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகளும் கம்மியாகிடும். இப்போ உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் என்ன முக்கியமான பிரச்சனைகளோட பெரும்பாலும் வராங்க கான்ஸ்டிபேஷன் ரிலேட்டடாக? இது கான்ஸ்டிபேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து இட் இஸ் அன் அக்யூட், அதாவது கட்டாயத்தில் வந்த ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தாங்க, இதோட கான் ஃபார் அ ட்ரிப்போ இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்ருப்பாங்க, அந்த சாப்பிட்ட பிறகு மலச்சிக்கல் வந்திருக்கும். ஆர் தி அதர் சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் என்னென்னா who come with other symptoms which need to be addressed. அதாவது அது கட்டாயம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததான். ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி வயசானவங்க வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும்போது அதோட சேர்த்து வெயிட் லாஸ் இருக்குது, இல்லைன்னா மோஷனில் ரத்தம் போகுது, வயிற்று வலி வருது, அவங்க வந்து பசி திடீர்னு கம்மியாயிடுச்சு, தே ஸ்டார்டட் லூசிங் வெயிட், அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் இருக்கும்போது தென் யூ ஹேவ் டு இன்வெஸ்டிகேட். இல்லைனா மோஷன் போகிற இடத்துல வந்து ரொம்ப வலியாக இருக்குது, ப்ளீடிங் நிறைய போகுது, அது மாதிரியெல்லாம் இருக்கும்போது இட் ரிக்வயர்ஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இந்த கட்டாயத்து வந்த கான்ஸ்டிபேஷனுக்கு யூஸ்வலி வந்து ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு ஒன்று மேஜர் ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லைன்னா இட் கேன் பி வெரி ஈஸிலி ட்ரீட்டட் வித் வேரியஸ் மெடிகேஷன்ஸ் தட் ஆர் அவைலபிள். கான்ஸ்டிபேஷனால் கூடுதலாக இன்னும் என்ன மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது? கான்ஸ்டிபேஷனால் யூஸ்வலாக வந்து ப்ராப்ளம்ஸ் என்ன வரும்னா பைல்ஸ். அதாவது மோஷன் போகிறதுக்கு டெய்லி தினம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஓவர் மெனி இயர்ஸ் நிறைய வருஷங்களுக்கு சேஷம் என்ன ஆகும்னா அந்த மோஷன் போகிற இடத்துல இரத்த கொலை, அதாவது வெயின்ஸ் வந்து உப்பி அது வெடித்து ப்ளீடிங் வரும். ரெண்டாவது வந்து ஃபிஷர், அதாவது ஆசனவாய் கிழிஞ்சு பெயின், ப்ளீடிங், இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம்.
மூணாவது வந்து டைவர்டிகுலைட்டிஸ், அதாவது எஸ்பெஷலி ஓல்டர் ஏஜ் குரூப்பில் அவங்க குடல் மூமெண்ட் சரியில்லாததுனால அங்கே இங்கெல்லாம் குடல் உப்பும். இந்த உப்புனான குடலில் இந்த மோஷன் நின்று பிளாக் பண்ணி டைவர்டிகுலைட்டிஸ், அந்த டைவர்டிகுலம் வந்து இன்ஃப்ளேம்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபீக்கல் இம்பேக்ஷன், அதாவது மோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக, எஸ்பெஷலி பெட் ரிடன் பேஷண்ட்ஸ், ஸ்ட்ரோக், பெட் ரிடன், ஏதோ ஒரு காரணத்தில் சுத்தமாக மூமெண்ட் இல்லாதவங்களுக்கெல்லாம் மோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாகி ஸ்பியூரியஸ் டயரியா வந்து, ஸ்பியூரியஸ் மீன்ஸ் ஃபால்ஸ், அதாவது ஆக்சுவலாக வந்து ப்ராப்ளம் இஸ் கான்ஸ்டிபேஷன் நாட் டயரியா. அதில் என்ன ஆகும்னா கீழ் குடலில் வந்து மோஷன் கட்டி ஆகிடுச்சு, பக்கத்துலேருந்து அந்த சைட்ஸ்லேருந்து லிக்விட் ஃபீக்கல் மேட்டர் அது வந்து வெளியே வரும்போது இட் ப்ரெசென்ட்ஸ் அஸ் டயரியா. அப்போது ஹிஸ்ட்ரி என்ன வரும்னா நிறைய வாட்டி மோஷன் போகுது, பட் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது குடல் ஃபுல்லாக மோஷன் பேக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணால் தான் பேஷண்ட்க்கு வந்து மோஷன் வந்து நார்மலைஸ் ஆகும். இன்னொன்று, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது திடீர்னு நம்ம கான்ஸ்டிபேஷன் வருது, டயரியா வருது அப்படின்னா நிறைய பேர் வீட்டிலேயே வந்து ஏதாவது ஒரு மருந்து எடுத்துப்பாங்க. மருந்துகள் கேன் பி கெப்ட் அஸ் அ மேபி செகண்ட் ஆர் தேர்ட் ஆப்ஷன். அது ஜென்ரலாக வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம லைஃபுக்கே ஒரு டைம் டேபிள் கொண்டு வரணும். அதை ஒரு டைமுக்கு சாப்பிட்ணும். ஸோ டைஜஷனுக்கு அது டைம் கொடுத்து அதே ஒரே டைமுக்கு மோஷன் போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸாக கொண்டு வந்தாலே தென் திஸ் ப்ராப்ளம் கேன் பி அவாய்டட் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஸோ ஜென்ரலி என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 8 glasses ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஃப்ளூயிட் கண்டென்ட் மோஷன்ஸில் குறைஞ்சிச்சுன்னா கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபைபர், அதாவது ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், ஓட்ஸ், வீட், பிரான் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். தென் வந்து ஒரு சில அவங்களுக்கே தெரியும் இது சாப்பிட்டா எனக்கு வந்து மலச்சிக்கல் வந்துடும், அதனால் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் மீட் நிறையா கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு மலச்சிக்கல் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து தே ஷுட் பி ட்ரைங் டு அவாய்ட் மீட் அண்ட் ட்ரைங் டு இன்கார்பரேட், அதாவது ஃபுட்டில் வந்து ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய இன்கார்பரேட் பண்ணால் பெட்டர். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா எக்ஸசைஸ், உடற்பயிற்சி ஹேஸ் டு பி அ ரெகுலர் பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி ரூட்டீன். ஸோ அதிலே வந்து குடல் மூமெண்ட் வில் ஆல்சோ நார்மலைஸ், வில் இம்ப்ரூவ். அது இம்ப்ரூவ் ஆகும்போது கான்ஸ்டிபேஷன் வில் நாட் பி அன் இஷ்யூ இன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி. அனதர் சிம்பிள் திங் தட் கேன் பி டன் இஸ், இப்போ நம்ம யூஸ்வலி வந்து எவ்ரிபடி யூசஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் நோ. ஸோ கம்பேர்ட் டு தி இந்தியன் டாய்லெட்ஸ் தட் வேர் யூஸ்ட் பிஃபோர், இந்தியன் டாய்லெட்ஸில் நம்ம கீழே உட்காந்துட்டு தான் மோஷன் பாஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஆசனமும் கீழ்குடலில் வந்து ஒரே லைனில் வரும். ஸோ இட்ஸ் ஈஸி டு இவாக்குவேட். இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காரும்போது என்ன ஆகும்னா அந்த ஆசனவாயும் குடலுக்கு நடுவில் ஒரு கிங்க், ஒரு ஆங்கிள் வரும். ஸோ அந்த ஆங்கிள் வரும்போது மோஷன் போகிறதுக்கு டெக்னிக்கலி லிட்டில் பிட் மோர் டிஃபிகல்ட். ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் கான்ஸ்டிபேஷன் என்ன பண்ணலான்னா தே கேன் புட் அ ஸ்மால் ஸ்டூல், அவங்க கால் கீழே ஸ்டூல் வச்சு அந்த கால் மட்டும் ஹைட்டில் வச்சாக்கா அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன் வந்துருச்சுன்னா அந்த ஆங்கிள் எலிமினேட் ஆகி they will find it is easier to pass motions on a regular basis. அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியம் வராது. பொதுவாக இந்த மாதிரியான கான்ஸ்டிபேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து முதியவர்களை தான் எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ எத்தனை வயசுக்கு அப்புறம் பெரும்பாலானவங்க இது சார்ந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கணும், நமக்கு சரியாக இருக்கா குடலோட இயக்கம் அப்படின்ற? இட் வேரிஸ். அதாவது அகெயின் நம்ம மக்களில் வந்து it is not come into practice, but generally western countriesலாம் beyond 50 years of age அவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்தாலோ இல்லைன்னா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ அவங்க வந்து ரெகுலராக குடல் செக் பண்ணுவாங்க. கொலனோஸ்கோப்பி அது மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும், ரெகுலராக பண்ணி பார்த்துட்டு. ஏன்னா அங்கே எல்லாம் வந்து குடல் கேன்சர் வந்து ரொம்ப அதிகம். இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து இட் இஸ் நாட் ஆஸ் ஹை ஆஸ் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அதனால் யூஸ்வலி பீப்புள் வில் கம் ஒன்லி when they have an acute problem. பட் என்னென்னா அந்த மலச்சிக்கல் வந்து இந்த சிம்டம்ஸ்னால் கூட வரும்போது, அதாவது வெயிட் லாஸு, திடீர்னு பசி குறைஞ்சிடுச்சு, வயிறு தொட்டு பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு இடத்துல கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது, மோஷன் போகும்போது நிறைய ரத்தம் போகுது, இல்லைன்னா மோஷன் போகும்போது வயிறு நிறைய வலிக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது they have to come to the doctor and get tested. அதே மாதிரி பெண்களுக்கு menstrual பீரியட்லையும் வந்து கான்ஸ்டிபேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு இருக்குது. மேபி ரிலேட்டட் டு தி ஹார்மோனல் சேஞ்சஸ். பட் கரெக்டாக இந்த பீரியடில் தான்ன்றது அது மாதிரி கிடையாது. பட் வெல் நோன் அரவுண்ட் ப்ரெக்னென்சி. அது வந்து ஒரு இயல்பு, அது வந்து தானாக சரியாகும். ஆமாம், ஒன்ஸ் தே டெலிவர் த பேபி
and hopefully go back to a good diet, a fiber-rich diet. It should come down on its own. பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தான் குடலியல் சார்ந்த மருத்துவரை பார்க்கணுமா, அல்லது இவ்வளவு வருஷங்களுக்கு இவ்வளவு கால இடைவெளியில் பார்க்கறது நல்லதுன்னு சொல்வீங்களா? அது தெர் இஸ் நோ அது மாதிரி கரெக்டான ரூல் அது மாதிரி எதுவும் கிடையாது. இந்த டைமில் தான் பார்க்கணுன்றலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து சீக்கிரம் வந்து பார்க்கணும். அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து க்ரானிக் கான்ஸ்டிபேஷன், அதாவது 3 மாதமாக நம்ம வந்து மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், பட் அந்த மோஷன் ஃப்ரீக்குவென்சி இன்னும் ரெகுலரைஸ் ஆகலை, ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டரை வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஸ்ட்டோ இன்வெஸ்டிகேஷன்ஸோ பண்ணோம். ஓல்டர் ஏஜ் குரூப், அதாவது 50 இயர்ஸ்க்கு மேலே, அவங்களுக்கெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி பவுல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது இட் ஷுட் நாட் பி இக்னோர்ட் அண்ட் மோர் அட்டென்ஷன் ஷுட் பி பேட், அதாவது கம்பேர்ட் டு அ யங்கர் பர்சன். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இக்னோர் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக வந்து அவங்க வந்து டாக்டரை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். நிச்சயமாக இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றி. தேங்க்யூ மேம்.